என்னது இந்த இலையை வச்சு ஜெல்லி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. வாங்க இந்த இலையை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா நாட்டு மருத்துவம்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இலையை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது, காட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால இது நான் சரியாக காட்டியிருக்க மாட்டேன். இந்த இலையை எனக்கு பேரும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலையை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டில் அந்த இலையெல்லாம் தூக்கி போட்டுடணும். அந்த தண்ணியை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டுனா அந்த ஜல்லி மாதிரி வந்துடும். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த இலை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு, இதை சாப்பிட்டதுனால சூடாயிடுச்சு, சிக்கன் சாப்பிட்ட சூடாயிடுச்சு, பச்சை மிளகா சாப்பிட்ட, கத்திரிக்காய் சாப்பிட்டதுனால சூடாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த சூடுன்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தாங்க இந்த இலை யூஸ் ஆகுது. சில பேருக்குலாம் ரொம்ப அதிகமாக சூடாயிடுச்சுன்னா அடிவயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் இது ஒரு 3 days கண்டினியூவாக சாப்பிட்டோன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் வந்து வீட்டை வந்து சாப்பிட்டு போவாங்க. இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் வருவாங்க. குழந்தை இல்லைன்னா அதுக்கும் இலை கொடுப்பாங்க. நம்ம முள்ளு குத்திச்சுன்னா அது வராமல் ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும், அது வெளியே வரதுக்காகவும் இலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பூச்சிக்கடி, தேமல், மெயினாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இலை கொடுக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக உண்மைன்னு தெரியல, ஆனால் எல்லாருக்குமே இது யூஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வீடியோ எடுத்தேன்.